என்றீர்கள் என்பது வரலாற்று உண்மை. அதை நாங்கள் இப்போது கேட்டால் நீங்கள் கொடுத்துவிட்டு ஒதுங்கிவிடுவீர்களா? 1956 மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட போது பல்வேறு நிலப்பரப்புகளை தமிழர்கள் நாங்கள் இழந்தோம். ஆனால் உலக நிலப்பரப்பே தமிழர்களுடையது. இமயம் முதல் குமரி வரை படை கட்டி அடித்து ஆண்டு கொடி நட்டு உங்களிடமே அதை விட்டுவிட்டு வந்த இனம் இந்த இந்திய நிலப்பரப்பை சொந்தம் கொண்டாட ஒரு இனம் உள்ளதென்றால் அது தமிழர்கள்தான், நாகர்கள்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். உலகின் ஆகச்சிறந்த அறிவாசான் என்று போற்றப்படுபவர், உலகில் பல்வேறு நூல்களை படித்தவர், கிட்டத்தட்ட 64,000 புத்தகங்களுக்கு மேல் பிரித்தவர், நூலகத்திற்கு பக்கத்திலேயே அறை எடுத்து தங்கியவர். அப்படிப்பட்ட மாமனிதர் சொன்ன விடயம் இது. தமிழர்கள் உலகின் தொன்மகுடிகள் என்பது வரலாற்று உண்மை. இதை நீங்கள் மறுப்பதற்கில்லை. உலக நிலப்பரப்பே தமிழர்களுடையதுதான். ஆனால் எங்களுக்கென்று ஒரு நாடு இல்லை. எங்களுக்கென்று ஏதுமற்ற ஏதிலிகளாக, அகதிகளாக இன்று நாங்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிறோம். என்ன செய்வது? உலகின் தொன்மகுடி மக்களுக்கு ஏற்பட்ட அவல நிலை இது பரிதாபகரமானது. உலகில் முதல் இனம், முதல் குடி தமிழ்குடி, உலகில் சும்மாந்து வாழ வேண்டிய இனம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்பது வரலாற்றில் பிழைதானே. சின்ன சின்ன மக்கள் தொகைகள் கொண்ட இனங்கள் எல்லாம் செம்மாந்து தனி நாடாக வாழ்கிறது இங்கு இந்த நிலத்தில். இந்த நிலத்தில் என்றால் இந்த பூமி பந்து. அப்படி இருக்கையில் எங்களுக்கென்று ஒரு நாடு இல்லை. தமிழ் உலகின் தொன்ம மொழியாக இருந்தும், தமிழர்கள் இந்த உலகின் பூர்வகுடியாக இருந்தும் எங்களுக்கென்று ஒரு நாடு இல்லை. உலகை கட்டியாண்ட இனம், உலக நிலப்பரப்பெல்லாம் படையெடுத்து கட்டியாண்ட இனம் தமிழினம். எங்களுக்கென்று ஒரு நாடில் இன்றும் வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. உலகின் பல்வேறு ஊர் பெயர்கள் தமிழிலே இன்றும் இருக்கிறது. உலக நிலப்பரப்புகளை கட்டியாண்டு இன்று ஏதுமற்ற நாதியற்ற இனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது ஒருபுறம். இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் மீண்டு எழுவோம். தமிழர்களுக்கென்று இரு நாடு அமைய போராடுவோம். அதற்காக நாடு அமையும் என்று காத்து கொண்டு இருக்க மாட்டோம். அதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுவரை அந்த போராட்டங்கள் வெவ்வேறு வடிவில் இங்கே நிகழ்ந்தது, நடந்து கொண்டிருந்தது. இனிமேலும் அந்த போராட்டம் என்பது தொடரும். தமிழுக்கென்று இரு நாடு, ஒன்று தனித்தமிழ் ஈழம், இன்னொன்று தனித்தமிழ் நாடு என்று அமையும் வரை தமிழர்களின் போராட்டம் ஓயாது. நன்றி, வணக்கம்.